இன்னைக்கு நம்மோட விசிகாவோட கொள்கை பரப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான மோசஸ் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிறைய கேள்விகளை கேட்போம். வாங்க தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். தர்மபுரியில் வந்து 2 இளைஞர்கள் இரட்டை ஆணவ படுகொலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இன்னும் முழு தகவல் வரல. அந்த செய்தி குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தோழர்? கேள்விப்பட்டேன் தோழர். அதாவது என்னன்னா, பிகினிங்ல வந்து ஆக்சிடென்ட்டா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 2 பசங்க ஹைவேஸ்ல நம்ம போம்போது வண்டியில வந்து அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி ஆக்சிடென்ட்டா தான் அத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய பெற்றோருடைய புகாரின் அடிப்படையில தான் வந்து அத சஸ்பீசியஸ் டெத்தா மாத்தியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, என்னோட பையன் இந்த காலேஜ்ல படிக்கிறாப்புல. அவன் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விரும்பியிருக்கிறான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த பெற்றோருடைய வந்து உறவினர்கள் வீட்டாண்டயே வந்துட்டு மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க. வந்து பையன உயிரோட நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து மிரட்டிட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டாண்ட வந்து மிரட்டி போயிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புரிதல்லேருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போணும். இது ஆக்சிடென்ட் ஆயிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், கட்சியுடைய தோழர்கள் எல்லாருமே, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், காவல் நிலையத்துக்கு போயிட்டு முற்றுகையிட்டு அங்க போராட்டம் நடத்தது ஒட்டி அது சஸ்பீசியஸ் டெத்தா மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கேஸ்ட் ஹானர் கில்லிங்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் அந்த விசாரணை இப்போ வந்து போயிருக்கு. ஆனா நீங்க சொன்னது போல தான். இன்னும் முழுமையா அது வந்து ஹானர் கில்லிங்கா அப்படின்ற தகவல் நமக்கு இன்னும் வெளிய வரல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆமா. இது ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே. தலைவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு எப்பவுமே. ஒரு கிரைம் உடைய பிகினிங் ஸ்டேஜ்ல யாருடைய வாய்ஸை நீங்க எடுத்துக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து யாருடைய வாய்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, விக்டிம் உடைய வாய்ஸ் தான் எடுத்துக்கணும். மேபி அது ஹானர் கில்லிங்கா இருக்கலாம், இல்லாம போகலாம். அது ஃபியூச்சர்ல ஓகே. ஆனா நீங்க பிரிஜுடைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விசாரணையை ஆரம்பிக்கும் பொழுது இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி முன்முடிவுக்கு வந்துட்டு நீங்க விசாரணையை தொடங்குனீங்கன்னா, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ் எல்லாமே ஆக்சிடென்டா மாதிரி தான் உங்களுடைய புரிதலே போகும். அப்போ நீங்க விசாரணையை தொடங்கும் பொழுது ஒரு விஷயத்தை முன்முடிவு பண்ணிட்டு நீங்க தொடங்கக்கூடாது. அப்போ முன்முடிவு பண்ணக்கூடாதுன்னா யாரு? பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்ற கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதுல இருந்து நீங்க போங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்லுவேன். அது போல தான் இந்த இந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்றத பாதிக்கப்பட்டவருடைய பெற்றோர் சொல்றாங்கல்ல, அந்த பையனுடைய அப்பா அம்மா சொல்றாங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த புரிதல்ல இருந்து அந்த பெண்ணுடைய பெற்றோர்களையும் கூப்பிட்டு இதை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு 360 ஆங்கிள் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவலா யாரோ 2 பசங்க இறந்துருக்கிறாங்கன்றதோட போகக்கூடாது. கேஸ்ட் ஹானர் கில்லிங் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சோஷியல் கிரைம். அப்போ அதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை எதிர்த்து தான் நம்ம நீண்ட நாட்களா அங்கே போராடிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இப்போ கமிஷனும் அதுக்காக அமைச்சிருக்காங்க. சொல்லும்போது தான் அதுக்கு வர கமெண்ட்ஸ், இந்த செய்திக்கு கீழே வர கமெண்ட்ஸையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். குடிச்சிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், இல்லை குடிச்சிட்டு போய் விழுந்திருப்பான், இந்த மாதிரிலாம் வருது. முதல் கட்டமாக நாம் இப்போ பேசும்போது கூட முன்முடிவுக்கு வராமல் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம பேச தொடங்குறோம். ஆனால் இதை குறித்து விமர்சனம் பண்ணுற சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறவங்க உடனடியாக அவன் குடிச்சிட்டு செத்துருப்பான், அதுக்காக நீங்கள் உடனே இதை ஆணவ படுகொலைன்னு சொல்வீங்களா அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. உளவியலாவே வந்து ஒரு தலித் அவர்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சைக்காலஜி கிடையாது, ஒரு சோஷியல் சைக்காலஜியாவே இருக்கு. வட சென்னையில் கூட வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நாயோட வாக்கிங் வராருன்னு வச்சுங்களேன், அவரை போலீஸ்காரன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னா, உங்களுக்கு விசாரிக்க வேண்டியது இருக்குது, ஸ்டேஷனுக்கு வா, இங்கே மிட் நைட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஒரு கிரைம் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே விசாரிப்பான். அண்ணா நகர் போன்ற போயஸ் கார்டனில் இதே நைட்டு 1 மணிக்கு வேறு யாருன்னா வந்து ஒரு நாயோட வாக்கிங் வரட்டுமே, என்ன சார் உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு கேட்பாங்க. அப்போது இது முன்முடிவு பண்ணுறது தான் இது. இவங்க வந்து கிரிமினல்ஸாக இருப்பாங்க, இவங்க பொய்யா குற்றச்சாட்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொது புத்தியில் அந்த மாதிரி இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முன்முடிவு வந்து பண்ணிட்டு சொல்லக்கூடியவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு தலித் அவர்ஷன் இருக்கும். நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இதை அணுகிறோம் பாருங்க. நம்ம ஏன் அது அரசியலுக்காக நம்ம வந்து இது ஹானர் கில்லிங் தான், அப்படிதான் நடந்திருக்குது, நீங்கள் அது அப்படிதான் வழக்கை பதிவு செய்யுங்க, SC/ST அட்ராசிட்டி ஆக்டை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்லலை. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, விசாரணை அதிகாரிகளுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல. எங்களுடைய நாங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறோம். கம்ப்ளைண்ட்ல இது இந்த பார்வையிலேருந்து இது விசாரணை கொண்டு போகணும்னு சொல்கிறோம். ஆமாம், ஒருவேளை அப்படி போகலைன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை எங்கள் கட்சியுடைய தலைவரோ இல்லை வந்து நம்ம அது என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அறிவிப்போம். இப்போது மற்ற ஜென்ரலாக ஒரு படுகொலை சமூகத்தில் நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க. எல்லா அரசியல் கட்சியுமே வெறுமனே ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணும், இல்லை ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்போ நீங்கள் பாஜக தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பஞ்ச் டைலாக் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிவாசல்லையும் இல்லை, பள்ளியிலையும் இல்லை அப்படின்னு நைனா நாகேந்திரன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போடுவார். இந்த ஒரு பொதுவான ஒரு படுகொலை சம்பவமாக கூட இதை கருதி, இதுக்கு பின்புலம் வேறு ஏதாவது இருக்காங்கிறதெல்லாம் அப்புறம், ஒரு படுகொலை சம்பவமாக கூட கருதி இதுக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக கூட இதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மற்ற அரசியல் கட்சிகள்?
ஒரு கிரைம்க்கு வந்து 2 எலமெண்ட் ரொம்ப முக்கியமானது தோழர். ஒன்று வந்து மென்ஸ்ரியா அண்ட் இன்னொன்று வந்து ஆக்டஸ் ரியஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ரியானா குற்ற எண்ணம். அந்த குற்ற எண்ணம் ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு எங்கிருந்து வருது? கேஸ்ட் ப்ரைட்லேருந்து வருது. அந்த கேஸ்ட் ப்ரைடு அவனுக்கு எங்கேருந்து கிடைக்கிது? அப்போது அவனுக்கு அந்த சோஷியல் ப்ரைடு எங்கேருந்து கிடைக்கிது? அவனுக்கு குடும்பத்திலேருந்து, அது வந்து பிராட்டப்லேருந்து அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. 2வது அவன் இருக்கக்கூடிய அந்த வாழ்விடம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சோஷியல் ஆர்டர் இருக்குல்ல, மொத்தமாக பார்த்தா மதத்திலேருந்து கிடைக்குது. அதுக்குள்ளே தான் நான் போகிறேன். இப்போ இந்த சோஷியல் ஆர்டர் எஸ்டாப்ளிஷ்டு பை வாட்? இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு யார் ஏற்படுத்தினது? திமுக ஏற்படுத்திச்சா? 1967 அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே இப்படி ஒரு கோடை கொண்டு வந்து இப்படி தான் வாழ்வியல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு அவங்க ஏற்படுத்தினாங்களா? இல்லை திமுகவுக்கு முன்னாடி இருந்த நீதி கட்சி ஏற்படுத்தினாங்களா? யாரும் அப்போ இது யார் ஏற்படுத்தினது அப்படின்னா, இப்போது சமகாலத்திலையோ இல்லை ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியான வரலாறோ அதுக்கு காரணம் இல்லை. அப்போ இது யார் ஏற்படுத்தினாங்கன்னா ஆக்ட் ஆஃப் மனு சட்டம் தான் இது ஏற்படுத்தியிருக்குது. அப்போ இதோட ரூட் காஸ் எங்கே இருக்குன்னா அங்கே மனு இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியில் தான் இருக்குது. அப்போ அது வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு ஒரு இண்டிவிஜுவல் சைக்காலஜியாக இல்லாமல் அது ஒரு சோஷியல் சைக்காலஜியாக மாறி போயிருக்கு. அப்போ அந்த சோஷியல் சைக்காலஜியாக மாறி போயிருக்கிற விஷயம் எங்கே இருக்குது அப்படின்றத அந்த விழிப்புணர்வு அந்த மக்கள்கிட்ட நீ ஏற்படுத்தாத வரைக்கும் இதுக்கான ரூட் காஸ் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரைமை நீங்கள் ஒரு 360ல் பார்க்கணும். இதில் ஸ்டேட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா, ஸ்டேட்டு வந்து இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே ஸ்டேட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து அன்நேச்சுரலாக நடக்குது அப்படின்னா ஸ்டேட்டு தான் அதுக்கான தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும். அப்படி நம்ம பார்த்தோன்னா ஸ்டேட்டு சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிறோம். ஹானர் கில்லிங்க்குன்னு ஸ்பெஷல் ஆக்டை கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, SC/ST அட்ராசிட்டி ஆக்டில் நீங்கள் அவன் SC/STயாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கான ரெமிடியை ப்ரொவைட் பண்ண முடியும். ஹானர் கில்லிங்கில் விக்டிம் யார்? SC மட்டும்தான் விக்டிமா இல்லை ST மட்டும்தான் விக்டிமா? விக்டிமே ஒரு நான் தலித்து தான் விக்டிமே. அந்த பையனை திருமணம் செஞ்சுக்கிட்டு வர அந்த பெண் யார்? ஒரு நான் தலித்தாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான ரெமிடி எங்கேருந்து கொடுப்பேன்? அது SC/STயை வந்து அட்ராசிட்டிஸ் ஆக்ட்லேருந்து உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ எப்போலாம் ஒரு ஸ்பெஷல் கிரைம் உருவாகுதோ அந்த ஸ்பெஷல் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும். ஜென்ரல் ஆக்ட்ன்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஏன் பெண்களை மட்டுமே பாதுகாக்கிறதுக்கு இப்போது பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் பிளேஸில் வந்து பெண்களுடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரும். குழந்தைங்களுக்கு எதிராக வந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுதுன்னா அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரும். அப்போது கேஸ்ட் கிரைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்குது. ஆனால் அந்த கேஸ்ட் கிரைமுக்குள்ளே வந்து ஹானர் கில்லிங்ன்றது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிரைமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இதுக்கு ஒரு தனி ஆக்டை கொண்டு வாங்கன்ற புரிதல் ஃபார் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தலித் மக்களுடைய நலனிலிருந்து மட்டும் கிடையாது. அங்கே ஒரு பெண்ணும் பாதிக்கப்படுற அவளுக்கு நீ எங்கேருந்து ரெமெடி கொடுப்பீங்க நீங்கள்? அப்போ அதுக்கு ஒரு தனி ஆக்ட் கொண்டு வரணும்னு கேட்குறோம். இது வந்து என்ன இந்த கோரிக்கை எதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கன்ற கோரிக்கை. இது கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அத்தாரிட்டி யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? ஸ்டேட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னா கான்ஸ்டியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவுடைய அதிகாரம் ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது. அப்போது இப்படி ஒரு அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பாகுபாடு பார்க்கக்கூடாது, சாதி அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு. என்னுடைய வந்து இணையரை தேர்ந்தெடுப்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அப்போ நீ வந்து அதில் கேஸ்ட் ஒரு கிரைட்டீரியாவை கொண்டு வரனா இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷனை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் நாட் அ ரெக்வெஸ்ட். அப்போ அதன் அடிப்படையில் ஹானர் கில்லிங்கு தனி ஆக்ட் கொண்டு வரணும்னு கேட்குறோம். இப்போ இதுக்கு ஒரு கமிஷன் இப்போ அமைச்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த ரெக்வெஸ்ட் நம்ம திமுக கிட்ட வைக்க முடியுது. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு வந்து மேலவளவு முருகேசன் கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை முன்கூட்டியே வந்து முன்விடுதலை பண்ணுறாங்க. அதை நம்ம பார்த்தோம். அதை சில பேர் வந்து தலித் ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மரியாதை அரேஞ்ச் பண்ணுற ஆட்கள் திமுக கவர்மெண்ட் பீரியடில் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினச்சி திமுகவை விமர்சித்து பதிவுலாம் போட்டுருந்தாங்க. ஆமாம், அதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது அரசுக்கு என்ன கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? இதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வரணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை, இதுக்கு ஒரு தனியா வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்குங்க கேஸ்ட் கிரைமை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஒரு கூட்டம் போடுறான்னா, ஒரு கேஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு கூட்டத்தை போடுறான் அப்படின்னா அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பேசுறான், அவன் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான் அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? இதே இயக்கங்களோட செயல்பாடுகள் அந்த மாதிரி வாட்ச் பண்றாங்க இப்போவும். ஆனா அது அந்த நெருக்கடி வந்து ஜாதி சங்கங்களுக்கு இல்ல. ஆமா, நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ இல்ல வந்து அமைப்புகளோ மூவ்மெண்ட்ஸ் வந்து என்ன பேசுறாங்கன்றத வாட்ச் பண்றாங்க. எதுக்காக வாட்ச் பண்றாங்கன்னா, அவன் நாளைக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறிட போறான் அப்படின்றதுனால வாட்ச் பண்றாங்க. ரைட், ஓகே. இவன் கேஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தானே, அப்ப இவனை நீங்க வாட்ச் பண்ணணுமா இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, எங்க தலைவர் வந்து ராமதாஸ் ஒரு கோட்பாடு முன் வச்சாரு.
81 வெர்சஸ் 19 ம். தருமபுரி இஷ்யூக்கு ம், அப்புறமா ம், ம். அவருக்கு அந்த 81 வெர்சஸ் 19ன்றது 2 பேருடைய இண்டிவிஜுவல் இஷ்யூங்க அது. ம், ம். தருமபுரி இஷ்யூன்றது முழுக்க முழுக்க 2 பேர் வந்து இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட விஷயம். அப்படியும் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட 2 குடும்ப விஷயம். 2 குடும்ப விஷயம். ம், ம். இன்னும் நீங்க ஒரு படி மேல போய் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாவட்டத்துக்குள்ள 3 கிராமங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒவ்வொரு விஷயம். ஆனா அந்த பிரச்சனையை அவர் என்ன பண்ணாருன்னா, ம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டமைப்பு உருவாக்குனார். ம், என்ன ம். உருவாக்குனா 81 வெர்சஸ் 19. இது எதன் அடிப்படையில அவர் உருவாக்குனார் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு அரசியல் கட்சி இந்த பிரச்சனை இந்த மாதிரி கேஸ்ட் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னா, அவனுக்கு உண்மையிலே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்குன்னு தான் பார்ப்பான். அப்போ வந்து இளவரசன் திவ்யா பிரச்சனை வரும்போது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ அது அந்த நேரத்தில் அவங்களுடைய மகனை வந்து அந்த இடத்துல அவர் வந்து எம்பி ஆக்கணும். அப்போ ஒரு கேஸ்ட் கன்சல்டேஷன் வேணும். அவருடைய சாதி ஓட்டை மட்டுமே அவரால் வாங்கி வெற்றி பெற முடியாது. அப்போ நான் தலித்து ஓட்டுங்களை கன்சல்டேட் பண்ணோம்னா அவரால் வெற்றி பெற முடியும். அப்போ அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டார். அந்த வாய்ப்பை அதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாரு, அதை வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே நடந்த ஒரு இஷ்யூவை தமிழ்நாடு முழுவதும் 81 வெர்சஸ் 19ன்னு வந்து ஒரு பெரிய பேர் இயக்கமே ஆரம்பிக்கிறாங்க. தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போயிட்டு கல்யாண மண்டபத்தை எடுத்து விவாதம் நடத்துகிறாங்க. அப்போது ராமதாஸ் பேசின பேச்சு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் மட்டும் தான் வந்து திருமாவளவன் அங்கே முழுக்க முழுக்க பேசின பேச்சு எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் வெறுப்பு, தலைவர் திருமாவளவனுடைய வெறுப்பு மட்டும் தான் பேசினாங்க. நான் மட்டும் தான் வட தமிழகத்தில் மட்டும்தான் வந்து எங்களுடைய சங்கமாக நான் எங்கள் சாதிகாரம் தான் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். நீலாம் என்ன சும்மா இருக்கிற, அவன் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறான் பார்த்தியா, நீலாம் அவனை எதிர்த்து பேசலையா நீ அப்படின்ற உசுப்பேத்தி விடுற வேலையை பார்த்தாரு. அதுக்கான விளைவுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், அன்னைக்கு அவர் எதிர்த்தாரு, அவர் தூண்டி விட்ட விஷயம் இன்னைக்கு மற்ற கேஸ்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி. கண்டிப்பா அதோட விளைவுக்கு தான் மற்ற இடங்கள் நடக்குது. கோவையில் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த தலித் அல்லாத கூட்டமைப்பு போட்ட ஒரு கூட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தன்னுடைய பெண் கேமராவில் வந்து படம் பிடிச்சு அது இன்றைக்கும் அது அவங்க பதிவிட்டாங்க. அதில் அவங்க பேசின விஷயம் என்னன்னா, திருமாவளவனும் போட்டு தள்ளணும் பேசின பேச்சு. எங்கள் தலைவர் இதை வந்து மீட்டிங்லேயே பேசியிருக்கிறார். அப்போ இப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்குது இல்ல, இந்த டிஸ்கஷனை வந்து கண்டுபிடிக்கிறது அவங்க திருமாவை எதிரியா நினைக்கிறாங்க. நம்ம போறோம் வேற டைவர்ட் ஆகி தான் இருந்தாலும் இதை அதை ஏன் நான் கேட்குறேன்னா, தலைவர் திருமாவை ஏன் அவங்க எதிரியா காட்டுறாங்க அப்படின்னா, தலைவர் திருமா வந்து நான் தலித்து. ஏன்னா இன்னைக்கு கேள்வி முடிச்சிடறேன். எத்தனையோ தலித் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், நான் திருமா மட்டும் லீடர் இல்லை, நாங்களும் பெரிய லீடர் தான், நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பல ஆக்டிவிஸ்ட்டுகள் வெளியே திரியிறாங்க. இருந்தாலும் இப்போது ராமதாஸ் மாதிரியான ஆட்களோ இல்லை அதுக்கு அடுத்து வர சாதி சங்கங்களோ திருமாவை இலக்கு வச்சு செயல்பட காரணம் என்ன? அவரை கொல்லணுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்கங்கிறீங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீம் ஏன் அவருக்கு மட்டும் நடக்குது? காரணம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் திருமா அவர்களுக்கு மட்டும்தான் வந்து ரூட்டில் கை வச்சனாங்க. அதை சனாதனத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய வேலை, அதை வந்து அடித்தொழிக்கக்கூடிய வேலையில் வந்து எங்கள் தலைவர் பேசுகிறார். இப்போ சனாதன கோட்பாடு டைல்யூட் ஆகிடுச்சுன்னா கேஸ்டிஸ்ட்டுங்களுக்கு இங்கே வேலை இல்லாத போயிடும். அவன் அதனால் பொலிட்டிக்கலாக கெயின் அடைய முடியாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு என்னன்னா, இப்போது இஸ்லாமாபோபியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆர்எஸ்எஸ் உடைய கான்செப்ட், பிஜேபியுடைய அவங்களுடைய சோஷியல் இன்ஜினியரிங் என்னென்னா, இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு, இஸ்லாமியர்களால் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு நரேஷனை செட் பண்ணி, இஸ்லாமியர்களால் இந்துக்களுக்கு ஆபத்துன்ற ஒரு நரேஷனை செட் பண்ணி, லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்து பெண்களை வந்து அவங்க வந்து அட்மையர் பண்ணி கொண்டு போயிட்டு வந்து டெரரிஸ்ட் மூமெண்ட்டுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை அவங்க கட்டமைச்சு அது மூலிமா வந்து பொலிட்டிக்கலாக ஒரு கெயின் அடையிறதுக்கு இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் இல்லை. இதையே வந்து ராமதாஸ் போன்ற ஆட்கள் இங்கே இருக்கிற கேஸ்டிஸ்ட்டு அதே சோஷியல் இன்ஜினியரிங் பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னை இவன் எப்படி பின்பற்றான்னா, கேஸ்ட்டை வந்து வைக்கிறான், நம்ம சாதிக்கு எதிரானவன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எங்களுடைய தலைவர் அவங்களுடைய சாதிக்கு எதிரானவரா, இந்தந்த இடஒதுக்கீடு உரிமையை உங்களுடைய உரிமையை வந்து அவர் வந்து மறுத்து பேசுகிறார். ஒருத்தரை நீ எப்படி முன்னிறுத்தணும்? இப்போ நான் ஒரு வன்னியர்னா, வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தலைவர் திருமா இங்கே பேசியிருக்கிறாரு. வன்னியருடைய வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து கூடாதுன்னு தலைவர் திருமா அங்கே பேசியிருக்கிறாரு. வன்னியர்களுக்கு வந்து இவ்வளோ கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. அப்போ இது சார்ந்து வந்து தலைவர் எங்கேயாச்சும் பேசியிருக்கிறாரு, அதனால் அவர் நம்ம சமுதாயத்துக்கு எதிரானவர், இப்படி தானே வெறுப்பை பரப்பணும். அவன் அந்த பாயிண்டில் கை வைக்கிறதே கிடையாது. ஆனால் உண்மையில் அதை பண்ணுறது யார்? பிஜேபி. ஆனால் பிஜேபி அவங்க போயிட்டு அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அம்பலப்படுத்துறது கிடையாது. அதுக்கு மாற என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தான் போயிட்டு கூட்டணி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒருத்தன் பிஜேபி செயல்பட்டு இருக்கான், அவனை எதிரியை காட்டுறது. ஆனால் இடஒதுக்கீடு தொடர்ந்து எந்த சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சாலும் ஆதரவு தராரு விசிக லீடர் வந்து. ஆனால் அவரை எதிரியாக ஆதரவு தராருன்றதை விட முதல்ல வந்து அதுக்காக பாராளுமன்றத்தில் பேசி வழக்கு தொடுத்ததும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆல் இண்டியா வந்து மெடிக்கல் கோட்டாவில் ஓபிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பொழுது அதை ஆளாக பார்லிமெண்ட்டில் பேசினதே எங்களுடைய தலைவர் தான்.
பேசுனதோடு இல்லாமல் அது சம்பந்தமான முதல் வழக்கு நாங்கள் தான் பதிவு செஞ்சோம். இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்லிக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ யாரோட கூட்டணி இருக்கலாம் அவங்களோட தான். நீங்கள் ஹைரார்கி போஸ்டிங் எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, இதோ இந்த துணை கேள்வியை முடிச்சிருவோம். நீங்கள் வந்து விசிகா லீடர் தான், அண்ணன் திருமா தான் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக அங்கே பேசினாருன்னு சொல்கிறீங்க. அன்புமணி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடுக்கு நாடாளுமன்றத்தில் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் அவங்கவுங்க இடஒதுக்கீடுக்கு பேசல? அன்புமணி வந்து ஒரு ஃபேக்கு, ஒரு ஃப்ராடுன்றதை நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். அதாவது 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு கேஸ்ட் சென்சஸ் இருக்கணும். ரிசர்வேஷன்ன்றதை வந்து நீ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரேன்னா கண்டிப்பாக அதுக்கு லீகல் பேக்கப் இல்லைன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூன்ற ப்ராசஸில் அடிபட்டு போயிடும். யாராவது ஒருத்தர் போய்ட்டு வழக்கு போட்டாங்க, ஏன்னா கேட்பா, நீதிபதி கேட்பார், நீங்கள் இங்கே வந்து இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்துருக்குறீங்க, இதுக்கான வந்து பேக்கப் ஃபைல் என்னன்னு கேட்பாங்க. எதுவுமே இல்லைன்னா முடியாது. கரெக்டாக வந்து எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதை இன்னமும் பெருசாக சாதிச்சுட்டா மாதிரி, கை தெரிகிற மாதிரி, அந்த சிம்பிள் தெரிகிற மாதிரி வீடியோ போட்டு அதை அந்த மக்கள் மத்தியில் வந்து பெருசாக இவர் சாதிச்சு கொடுத்துட்டா மாதிரி அந்த மக்களுடைய வாக்கெல்லாம் பெற்ற பிறகு நீதிமன்ற ப்ராசஸில் அதுக்கப்புறம் அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், முழு தவறு இல்லை, ஆமாம், ஆணையத்தோட பரிந்துரை இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாமல் போயிடுச்சு. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. அது முடிஞ்சு போன விஷயங்க, அதை பற்றி பேசாதீங்கன்றார் எடப்பாடி பழனிசாமி. அன்புமணி ராமதாஸ் இது சேம் விஷயத்தை ஒருவேளை தலைவர் திருமா அவர்கள் பேசியிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? எடப்பாடியை எதிர்த்து வந்து அன்புமணி ராமதாஸ் பேசணுமா பேசக்கூடாது? கண்டிப்பா பேசணும். கேஸ்ட் சென்சஸ் தான் இதுக்கு பேசிக்கா எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா அவரு எடப்பாடியை கேள்வி பண்ணாம, நம்ம தலைப்பு மாதிரி போயிட்டே தான் இருக்கோம், எடப்பாடியை கொஸ்டின் பண்ணாம மறுபடியும் சிஎம் கிட்ட வராரு, திமுக தான் விரோதிங்கிறாரு. அதுதான் அவங்க கொடுத்துட்டாங்க, ஆனா இவங்க தான் அதை நிலைநிறுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, கேஸ்ட் சென்செக்ஸ் வந்து எடுத்த பேட்டர்ன் ஒன்று பீகார்ல எடுத்தாங்க, ஆனா அது நீதிமன்றத்தினால வந்து ஸ்டே ஆனதா இல்லையா? அப்பனா கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட்டோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசணுமா இல்லையா? அவர் தான் போறதே கிடையாது, அப்புறம் எங்க போய் பேச போறாரு? அப்போ ஒரு தலைவரை, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாய்ஸாக இருக்கக்கூடிய எங்களுடைய லீடரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரியாக காட்டக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மாறாக அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் சந்திக்கக்கூடிய அவங்களுக்கான ரைட்ஸ் டினை ஆகுது இல்லை, அதை எதையுமே அவங்க எங்கேயுமே இப்போ பேசுறது கிடையாது. இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் ஒரு விஷயத்தை போலியாக கொண்டு வந்து அதன் மூலிமா வாக்கு அறுவடை செஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதை பற்றி கண்டுக்காத அப்படியே கிடப்பில் போடுறது இஷ்யூஸ். அப்போ இவங்க முழுக்க என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு எங்கள் தலைவரை இவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சின்றது வந்து கேஸ்ட்டை வந்து டைல்யூட் பண்ணுது. அப்போ விசிகா வளர்ச்சிக்குள்ள வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மாவட்டத்துக்கான கட்சி, ஒரு சாதிக்கான ஒரு கட்சி, ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, இப்படி ஒரு பிராண்டு பண்ணாங்க எங்களை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்ததுன்னா நான் தலித்துடைய ஓட்டு இங்கே எங்கெல்லாம் அடிப்படைன்னு சொல்லிட்டு டேட்டா கான்ஸ்டிடியூஸ் வைஸ் வந்து டேட்டா எடுத்துன்னு போயிட்டு அப்போ இருக்க இந்த பிரதானமான அரசியல் கட்சிக்கிட்ட கொடுத்து அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்காதீங்கன்னு பேசினாங்க. மீடியாக்கள்லாம் எங்களை அப்படி தான் ப்ரொபகண்டா பண்ணுச்சு. ஆனால் விசிகா இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மையமாக உருவாகிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்குது அந்த கூட்டணி தான் வெற்றி பெறுன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் தலைவர் கட்சியை மறுகட்டமைப்பு பண்ணது யாருமே பார்த்து உருவாக்கின கட்சிங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது. சாதாரண ஒரு சங்கத்தை உருவாக்கிட்டாலே அந்த சங்கத்தை நம்ம கலைக்க மாட்டோம், அதில் ரிஃபர்மேஷன் தான் கொண்டு வருமாக்காண்டி அதை கலைக்க மாட்டோம். வேளச்சேரி தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்து டாப் டு பாட்டம் கட்சியை கலைச்சார். இந்த துணிச்சல் யாருக்கு வரும்? அதை கலைச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, விசிகான்ற ஒரு அமைப்புக்குள்ள நான் தலித்து வர்றதுக்கான அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. அப்போ ரிசர்வேஷனை கொண்டு வர்றாரு. அப்போ அதன் மூலிமா வந்தவங்க தான் வந்து அண்ணன் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் வந்து ஆளுநர் ஷானவாசனெல்லாம் இன்றைக்கி வந்து எம்எல்ஏவாக முடிஞ்சதுன்னா கட்சிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து மறுகட்டமைப்பு பண்ணிக்கிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி மறுகட்டமைப்பு பண்ணுமா? அவங்க அதிகாரத்தில் பேசுவாங்களா? அவங்கள பைலாவிலே வச்சிருக்காங்களே. பைலாவில் இருக்குது, பட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன? சட்டம் இருந்துட்டு போட்ட ஒரு பக்கம் அவங்களே வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் அதிகமான அம்பேத்கர் சிலைகளை திறந்து வச்சது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அவருடைய வீட்லேயும் ராமதாஸ் அவர்களுக்கு தலைவர் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து சிலை வச்சிருக்கிறார். அந்த சிலைக்கு கூண்டு போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனது யாரு? இவங்க தானே உருவாக்குறாங்க. நாங்கள் தான் திறந்தோம், நாங்கள் ஏன் அந்த சூழலை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து தலித் குடியிருப்புகளில் பல இடங்களில் கொளுத்தப்பட்டதுக்கு, தீ வச்சு கொளுத்தப்பட்டதுக்கு இந்த கேஸ்ட் ஹானர் கில்லிங்னா ப்ரொவோக் பண்ணக்கூடிய வேலை யார் செய்கிறா? சாதி ஒரு அழகிய சொல்லுன்றாரு. உன்னை நம்பி ஒருத்தன் வரான், நீ லீடர் அப்படின்னு உன்னை நம்பி வரான், அவனுக்கு நீ ஒரு சாதி ஒரு அழகிய சொல், சாதி நம்மளுடைய பெருமைன்னு அவனை ஊக்கப்படுத்துற.
அப்போ அவனுடைய தங்கச்சியோ அவனுடைய அக்காவோ இயற்கையாக வந்து நான் தலித்தை யாரோ தலித்தை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தலைவர் சொன்ன அந்த வாய்ஸில் அவன் மைண்டுக்குள்ளே ஓடும். அப்போ அதை அவனை என்ன பண்ணும், அந்த கேஸ்ட் ப்ரைடு என்ன பண்ணும், அவனை ப்ரொவோக் பண்ணும். எதை நோக்கி ப்ரொவோக் பண்ணும், இதை நம்ம காப்பாற்றணும்னா அவனை கொலை பண்ணலாம், கொலை பண்ணால் கட்சி காப்பாற்றும், குடும்பத்தை கட்சி பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குது இல்லை. அப்போ இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, அந்த கேஸ்ட் பெருமையை அந்த லீடர் தானே கொடுக்குறாரு. அப்போ அதுவாக தான் மாறுறான். அப்போது இந்த ஒட்டுமொத்த இந்த சோஷியல் ஆர்டருமே உருவாக்குனதுன்னா ஆக்ட் ஆஃப் மனு. இந்த ஒட்டுமொத்த சோஷியல் ஆர்டரையுமே திருப்பி போடக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷன். இப்போ கான்ஸ்டிடியூஷன் நடைமுறையில் இருக்குதா இல்லை ஆக்ட் ஆஃப் மனு நடைமுறையில் இருக்குதா? சோஷியல் ப்ராக்டிஸில் கான்ஸ்டிடியூஷன் 2 சுடுகாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, இரட்டை கோலை முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, நீ விரும்பின பெண்ணை திருமணம் செய்யலான்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து பை ப்ராக்டிஸில் இருக்காங்க. இன்றைக்கும் தீண்டாமை இருக்குது, இன்றைக்கும் வந்து இஷ்யூஸ் இருக்குல்ல. அப்போ ப்ராக்டிஸில் இல்லைன்னா அப்போ வந்து ஸ்டேட் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஒருவேளை ஸ்டேட் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸை எடுத்தால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்டில் எடுத்துன்னு போயிட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் அதை காலி பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோன்னா கவர்மெண்ட் ஜாபில் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு ஒரு ஜிஓவை திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்கன்னா அதை உடனே கொண்டு போய் இவங்க என்ன வந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டு பெண்ணெல்லாம் வந்து தலித் பசங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுப்பாங்கன்னு அதை ஊக்கப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள் திமுக ஓட்டு போடாதீங்க, இப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. இந்த நரேஷன் சொன்னதுனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு 4 நாளைக்கு முன்னே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த முக்குளத்தோர் அடிப்படையாக வச்சு ஒரு ஜாதி சங்கம் வச்சுருக்காரு இசக்கிராஜான்னு. அவர் வந்து ஓபிசிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரும்போது ஓபிசிகளுக்கு எதிராக இருக்கும். அது நாளைக்கு வந்து என் வீடு ஏறி பொண்ணு தூக்கிட்டு போவான், வீடு ஏறி பொண்ணு கேட்க வருவான், இந்த என் வீட்டு ஏறி பொண்ணு கேட்க வரத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அப்போ நம்ம இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. ஓபிசிகளுக்கு எதிரானது இந்த சட்டம் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ நம்ம சொல்கிறதையும் இதையும் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நடந்த இந்த சம்பவத்தை இரட்டை படுகொலையும் நம்ம இதோட தொடர்புபடுத்தி பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சட்டம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இவர் பேசுனதுக்கும் இப்போ நடக்கிற நடைமுறையில் இருக்கிற விஷயத்துக்கும் உள்ள. பொதுவாக வந்து சங்கங்கள் என்ன வேலை செய்யணும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு சங்கம் வச்சிருக்காருன்னா அந்த சங்கம் என்ன பேசணும்னா உரிமையை பேசணும். என்னுடைய சாதிகாரங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் மறுக்கப்படுது அப்படின்னு அந்த உரிமையை பேசணும். அது அரசாங்கம் என்ன உரிமையே நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கிறதான்னு சொல்றாங்க. அதான் அதுக்கு தான் வரேன். அப்போ அந்த உரிமையை பேசாம இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சாதி பெருமையை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. இப்போ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருத்தன் நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வரான் அப்படிங்கிறது வந்து குற்றமா? இப்போ வரைக்கும் அப்படி அரேஞ்ச் மேரேஜ் செட்டப் அப்படிதான் நடந்துச்சு. அப்படி அது ஒரு குற்றமா கிடையாது. ஆனா ஓபிசி மக்கள் உண்மையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ரொம்ப சிம்பிளா பார்ப்போமே, அவனுக்கு வந்து விலைவாசி உயர்வு பிரதானமான பிரச்சனை. என்ன இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை விற்குது, அவனுடைய இன்ஃப்ளேஷன், அவனுடைய ஃபேமிலி இன்கம் ரேட் என்ன, இன்ஃப்ளேஷன் சோஷியல் இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன, அவனை நினைச்ச படிப்பு அவனால படிக்க முடியுது, அவன் வீட்டில் இருக்கிற வந்து பெண் பிள்ளைகளோ குழந்தைங்களோ. அது சரிதான். இப்போ அவர் சொன்ன அந்த சமூக சூழல் ஓபிசிகளுக்கு இருக்கா, தலித்துகளுக்கு இருக்கா? பாதுகாப்பற்ற சூழல் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா, ஏற்கனவே SC ST ஆக்டை வச்சு எங்களை ஒடுக்கிட்டீங்க, எங்களெல்லாம் பழி வாங்கிட்டீங்க, இப்போது நீங்கள் இதுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தாலும் அவன் வீடு ஏறி பொண்ணு கேட்க வருமா, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவோம், அப்போ ஏதாவது நடந்து போகும். அப்போது அதுக்காக எங்களை தூக்கி உள்ளே போடுவீங்க. மொத்தத்தில் என் வீட்டில் இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போக ஒரு சட்டத்தை கொண்டு வர நீ. அப்போது அது அப்படியா தான் இந்த சட்டம் இருக்கா, இல்லை அந்த சட்டம் எதுக்கு உதவுது? சோஷியலாக சமூகத்தில் வந்து ஓபிசிகளும் தலித்துகளும் என்ன மாதிரியான வாழ்வு வாழ்கிறாங்க, யாருக்கு அந்த சட்டம் வந்து? இப்போது ஒரு காலகட்டத்திலலாம் வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்ற ஒரு சூழல் இருந்தது. அப்போது பிசி மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை படிக்க வராங்கன்னா, இவங்கெல்லாம் படிக்க வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அதை எதிர்த்து அன்றைக்கு இருந்த இப்போ இவரோட வடிவத்தில் அன்றைக்கி வேறு ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பேசுவாங்களா? அப்போ அந்த இடத்துல இவங்க அந்த உரிமையை கேட்பாங்க. ஒரு SC ST உடைய வெல்ஃபேர் ஆக்ட், அவங்களோட ப்ரொடெக்ட் பண்ணுற ஆக்ட்ன்றது வந்து யார் தப்பு பண்ணுறானோ அவனை வந்து தண்டிக்கிறதுக்கான சட்டம் அது. இசக்கி ராஜா தப்பு பண்ணுறாருன்னா அவரை தண்டிக்கிறதுக்கான சட்டம் தான் அது. அப்போ இசக்கி ராஜா வந்து கிரிமினல்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அதை பார்த்து அவர் பயப்படுறாரு. அப்போ அதனால் வந்து நான் தலித்துங்களுக்கு வந்து அவங்க அச்சுறுத்தல் பண்ணப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீ தப்பு பண்ணால் அதை தண்டிக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் அது.
அதுக்கு மாறா இசைக்கு ராஜா போன்ற ஆட்கள் வந்து அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை பேசவே மாட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காகவோ, அவங்களுடைய இடஒதுக்கீடுக்காகவோ, அவங்களுடைய கல்வி உரிமைக்காகவோ, நீட் எக்ஸாமு அவங்க வந்து எல்லாருடைய வாய்ப்புகளை தானே பறிக்குது. அப்போ அதை எதிர்த்து அவங்க பேசுகிறாங்களா? மாநிலம் சார்ந்த உரிமைகளை பற்றி பேசுகிறாங்களா? இல்ல. ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுக்க எங்க மாட்டேன்றாங்க, சாதிக்கு கல்வி நல்லது நிதியை கொடுக்க நடக்கணும், மாட்டேன்றாங்க. அப்புறம் தான் மாநிலம். கல்வி நிதி கொடுக்காததுனால பல வந்து ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அந்த நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டிஇல வந்து வெறும் தலித் பிள்ளைகள் மட்டும் தான் படிக்கிறாங்களா? இல்ல. பிற்படுத்தப்பட்ட குழந்தைங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க? அப்ப அந்த கல்வி நிதியை கொடுக்காததுனால அந்த சமூகத்துடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. இந்த மாதிரி உரிமை சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க எங்கேயுமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. அவங்களுக்கு விஷயம் என்னன்னா, சாதி பெருமை அவங்க மைண்டுக்குள்ள வந்து அவங்க சார்ந்த சமூகத்துக்கு வந்து இருக்கும்போது வெறியும்னா இவங்களால பொலிட்டிக்கலா கெயின் அட முடியும், இவங்களை இண்டிவிஜுவலா இவங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த சாதி கலப்பு நடந்துட்டாலே கேஸ்ட்ன்ற ஒரு ஐடியாலஜின்றது வந்து முழுக்க முழுக்க டைல்யூட் ஆயிடும். அப்போ அந்த சாதி கலப்பு நடக்கக்கூடாத பார்த்துக்க வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா சாதி வெறியர்களுக்கு இருக்கு. அது மூலிமா வந்து பொருளாதார பெனிஃபிட் அடையிறவங்க, அரசியல் லாபம் அடையக்கூடியவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கு. அப்போ அதை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைவர்டிவ் பாலிடிக்ஸ் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு தவறுதலாக அதை பற்றி பேசக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் ஒருவேளை வந்து படிநிலையில் அவங்களுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னா அவன் ஒருவேளை இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறான்னு வச்சுங்களேன், கொலை பண்ணுறான், ஏதோ செய்கிறான்னா அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அது நியாயப்படுத்துவாரா? அவருக்கு சாதின்றதே வந்து கிரேட் இன்இக்வாலிட்டி தானே. அவரோட மேலே இருக்கிற ஒருத்தர், இவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் தன்னுடைய சாதியில் படிநிலையில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த சாதியில் இருக்கக்கூடியவன் இசைக்கு ராஜா மைண்ட் செட்டில் வந்து கத்தி எடுத்துன்னு வந்து வெட்டுறான்னு வச்சுங்களேன், அதை இசைக்கு ராஜா வேடிக்கை பார்ப்பாரா? அப்போ நீ வாள் எடுத்து சுத்துவல்ல, அப்போ எதுக்கு பண்ணுறத? அப்போ உனக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க சுயஜாதி பெருமை தான். அப்போது அதன் அடிப்படையில் வர வார்த்தை தான், நான் தாண்டி அது கிடையாது. நான் கேட்குறேன், இந்த மாதிரியான இசைக்கு ராஜா போன்ற ஆட்கள்லாம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணையை திருமணம் பண்ணவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு வழக்கு தேடி வராங்க? அவங்களுக்கு எத்தனை பேருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது? அவங்களுக்கு எத்தனை பேருக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது? அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து அவங்க கணவன் கைவிட்டுட்டு வந்து விட்டுட்டு போயிடுறான்? அப்போ இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குல்ல ஒரு பக்கம், இதெல்லாம் இந்த இசைக்கு ராஜா போன்ற ஆட்கள்லாம் போயிட்டு தட்டி கேட்டிருக்காங்களா? கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்போ உண்மையிலே ஒரு பிரச்சனை, இஷ்யூ, கிரைசிஸை சந்திக்கிறான்ல, அதுக்குள்ளே இவங்க போக மாட்டாங்க. அதுக்கு மாறானா இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்போ அந்த கேஸ்ட் ப்ரைடு அப்படியே இருக்கணும். அப்போ அந்த கேஸ்ட் ப்ரைடு அப்படியே இருக்கணும்னா என்னன்னா, அந்த மக்களை தவறாக டைவர்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து எங்களை வந்து தலித் இளைஞர்களை வந்து கை காட்டுறது, இது ஒரு விதமான தலித் போபியா தான். இப்போ இந்த இசைக்கு ராஜா போன்ற நபர்கள் வந்து வெளிப்படையாக மேடை போட்டு வந்து ஒரு சமூக வெறுப்பை வந்து பேசுகிறாங்க. இவங்க தான் எங்கள் வீட்டு பொண்ணுங்களை கொலை பண்ணுறாங்க, இவங்க தான் காதலிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க இப்படின்னு ஒரு சட்டத்துக்கான முன்முடிவு குழு அமைச்சிருக்கு, அதை பற்றி எடுத்து பேசுகிறதும் ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. இது குறித்தெல்லாம் வந்து எதுவும் சட்ட நடவடிக்கைகள், இது சட்டப்படி சரியா தவறா? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இயக்கங்கள் ஏதாவது மேடையில் பேசினா அந்த வார்த்தையை கொண்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு வழக்கு போடுறது, இவங்க ஏதாவது பேசிடுவாங்க, இதை ஏதாவது வார்த்தை விட்டாங்கன்னா அதை கொண்டே நிறைய வழக்குகள் இயக்கவாதிகளுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களை ஏன் போடுறாங்களா வழக்கு? அந்த மாதிரி தொடர்படுதா? சட்டப்படி என்ன விஷயம் இது? இதே ஸ்டேட்டுன்னு சொல்லும்பொழுது இதில் வந்து குறிப்பாக நம்ம போலீஸை தான் இதில் வந்து நம்ம லைபிள் பண்ணணும். போலீஸுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. இன்டெலிஜென்ஸ்ன்றது அவங்ககிட்ட தான் இருக்குது. ரெவென்யூன்றது அது செப்பரேட் டிபார்ட்மெண்ட். போலீஸ்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் வந்து ஒரு குற்றத்தை தடுக்கிறதும் போலீஸுடைய வேலை தான். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பொது மேடையில் இப்படி பேசுகிறான் அப்படின்னா கீழே இருந்துக்கிட்டு ரிசீவ் பண்ணுற அந்த கட்சியுடைய சார்ந்தவங்களோ இல்லை அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களோ அந்த சாதியை சார்ந்தவங்களோ என்ன புரிஞ்சுப்பான்? நம்மளால ஒரு மேடை போட்டு தலித் வெறுப்பை பேச முடியுதுன்னா சட்டம் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன அவன் புரிஞ்சுப்பான்னா, இது லீகலி ரைட்டு போல இது. அப்போ நம்ம இதை பண்ணாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளை காப்பாற்றோம். இங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் நம்பால தான் இருக்கிறாரு, அதனாலதான் நம்மளுக்கு இந்த அனுமதி கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் நம்பால தான், இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி வரும் நம்ம கம்யூனிட்டி மேடையோட கூட்டத்தோட ஒரு ஓரத்துல நின்னு கேக்குற சின்ன பையனுக்கு என்ன மனநிலை? அப்படிதான் தோணும் அவனுக்கு. அவன் அப்படிதான் புரிஞ்சுப்பான். சரிதான் போல இவங்க பேசுறத போலீஸ் அலோவ் பண்றாங்க, போலீஸ் நடவடிக்கையும் எடுக்கல, வீடியோ எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. அப்போ இது லீகலி ரைட்டு தான் போல. அவனுக்கு தான் நம்ம பொண்ணு தூக்குறானுங்க. அப்போ நமக்கு இந்த அதிகாரம் இருக்குது. அப்போ அவன் வந்து நம்ம வீட்டு பெண்ணை கையை வச்சான்னா நம்ம வந்து இதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி புரிஞ்சுக்கிறான். நீ வந்து என் வீட்டில் இருக்கிற பெண்ணை கையை வைக்கிற, அதனால நான் உன்னை செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நான் உன்னை திருப்பி வெட்டுறேன்ற புரிதலுக்கு போறேன். யார் இடம் கொடுத்தது? இந்த மாதிரி பேசக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி கேஸ்டிஸ்டுங்க மேடை போட்டு பேசுறான்னா அந்த இடத்துல உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும், கைது நடவடிக்கை எடுக்கணும். ஒருத்தனை கைது பண்ணுங்க,
போராட்டம் நடத்துவான். ம். இது எல்லா மாவட்டங்களிலும் இது நடக்கட்டுமே. நடக்கட்டும். ஒரு பாயிண்ட்டுக்கு இது முடிவுக்கு வரும். ம். ஆனா இதை செய்யறது கிடையாது. இல்ல. சட்டத்தை வந்து எப்படின்னா ம். கமிஷன் ஆஃப் ஆக்ட் மட்டுமே கிரைம் கிடையாது. ம். அதாவது சட்டம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அதை ஒருத்தன் செஞ்சுட்டான்னா ம். அது மட்டுமே குற்றம் கிடையாது. ம். அது கமிஷன் ஆஃப் ஆக்ட்னு சொல்லும். ம். கொலை பண்ணக்கூடாது, பண்ணிட்டான்னா அது குற்றம். ம். ஒமிஷன் ஆஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ம். தடுக்க வேண்டிய விஷயத்தை நீ தடுக்க மறுத்துட்டாலும் அது குற்றம் தான். ஓ. இப்போ ஒரு காவல் அதிகாரி இப்படி ஒரு கேஸ்டிஸ்ட் வந்து தலித் போபியாவை பற்றி பேசுகிறான், தலித் மக்களுடைய வெறுப்பை பற்றி பேசுகிறான் அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு கிரைம் நடக்கிறதுக்கான வந்து ஒரு கேட்வே இது. ம். அப்போ இது ஒமிஷன் ஆஃப் ஆக்ட் பிரகாரம் அவனும் வந்து குற்றவாளி தான். ம். ம். கண்ணகி முருகேசன் வழக்கில் அப்படிதான் வந்து அன்னைக்கு அங்கே இருந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவர் ப்ரொமோஷனில் அந்த தீர்ப்பு வருவதற்குள்ள அவர் டிஎஸ்பி ரேங்க்குக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ம். அவரை வந்து அவர் மேலேயும் அதில் அவர் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவரும் இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறார். ஜெயில்ல. ஏன் இருக்கிறாருன்னா அவர் ஸ்டார்டிங்கில் இதை வந்து சூசைடு அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த கேஸ் அணுகுனார். ம். அப்போ ஒரு போலீஸ் இதை எப்படி முடிவு பண்றான் பாருங்க. அப்போ ம். பியூரோக்ராட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதுக்கு ஆளும் அரசாங்கம் தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இது வெறும் பியூரோக்ராட் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு 100% பியூரோக்ராட்ஸ் இஷ்யூவா தான் இருக்கு. ம். ஆனா பியூரோக்ராட்ஸ் தவறு செய்யும் பொழுதோ ம். அதை வந்து மானிட்டர் பண்ற அத்தாரிட்டி யாரு? கவர்மெண்ட் தானே. இப்போ ம். காவல்துறை யாருடைய டிபார்ட்மெண்ட்? ம். சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ம். ம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதுக்கு தான் நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கேட்குறோம்னா ம். ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்குங்கன்னு நம்ம கேட்குறோம். ஓகே. இப்போ காமனான வந்து ஐபி இருக்கிறாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயே இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருப்பாங்க. ம். அவங்க நார்மலாக நடக்கக்கூடிய கிரைம்ஸை ப்ரிவென்டிவ் மெஷரில் தடுக்கக்கூடிய வேலை செய்வாங்க. ம். ம். கேஸ்ட் மட்டுமே மையமாக வச்சு இயங்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்குன்னு நம்மக்கிட்ட ஐபி கிடையாது. ம். இது ஸ்பெசிஃபிக் கிரைமுங்க. ம். ஒரு சாதி குற்றன்றது வந்து எப்படி ஆரிஜினேட் ஆகும்னா ம். ஒரு டிஸ்கஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் அது. ம். அப்போ அந்த டிஸ்கஷனில் ஸ்டார்ட் ஆகி தான் அது கிரைமாக கமிட் ஆகி வரும். ம். ம். அந்த டிஸ்கஷன் நீங்கள் வாட்ச் பண்ணனா உங்கள்கிட்ட ஐபி இருக்கணும். இதுக்குன்னு தனியாக ஐபி இருக்கணும். ஓகே. அது இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்திருந்தா அன்னைக்கு ராமதாஸ் வந்து திருமாவளவனை கொல்லணும் அப்படின்னு பேசினது வரைக்கும் நம்ம பேசுனது அதை ஒரு பெண் பத்திரிக்கையாளர் வந்து வீடியோ எடுத்து வரைக்கும் வெளியிடுறாங்க. நடவடிக்கை எடுத்திருக்க நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். உங்ககிட்ட அது இல்லவே இல்லை. அது நீ பல எஸ்டாப்ளிஷ் பண்ண கலவரங்களை மாட்டேன். தடுத்திருக்க முடியும். ஆமா. பல இப்போ கொலைகளை தடுத்திருக்க. இப்போ இந்த இடத்துல ம். நம்ம கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ம். ஆனா ஸ்டேட் வந்து கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்குன்னா ம். அப்போ மனுவுடைய பிராக்டிஸ் நீ அலோவ் பண்றதா தானே அர்த்தமாயிடும். அர்த்தம். இட் இஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே. இப்போ மனுவோட நீ அலோவ் பண்றதா மீனிங் ஆயிடும். ம். ம். இப்போ இசைக்கு ராஜா போன்ற ஆட்கள் வந்து எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கிறாங்க. இன்னைக்கு இசைக்கு ராஜா வருவாரு, ம். போயிடுவாரு. ம். 100 வருஷம் கழிச்சு வேற இசைக்கு ராஜா வேற ஒரு வடிவத்துல வேற வருவாரு. ஒருத்தர் வருவார். இன்னொரு 100 இல்ல, வருஷம் கழிச்சு வேற அன்னைக்கு வடிவத்துல வருவாரு. ராமதாஸோட இப்ப குட்டி வருஷனா தான் நம்ம இசைக்கு ராஜாவை பாக்குறோம். இப்போ இசைக்கு ராஜா போனார்னா அடுத்தது வேற ஏதோ ஒரு ராஜா வருவாரு. வருவாங்க. அப்போ இவங்களுக்குலாம் எது சப்ளை பண்ணுது? இந்த பெருமை எது சப்ளை பண்ணுது? ம். அவன் மைண்டுக்கு எது சப்ளை பண்ணுது? ம். கேஸ்ட் ப்ரைடு. ம். அந்த கேஸ்ட் ப்ரைடு எங்க இருக்கு? ம். சனாதன கோட்பாடுல இருக்கு. ஓகே. ஆக்ட் ஆஃப் மனு இங்க பிராக்டிஸ்ல இல்லைன்னு அப்ப சொல்லுவாங்க இப்ப எல்லாரும். நீங்க இப்படி கார்னர் பண்றீங்க. மதத்துல எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. மதம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தூண்டுகோலா இருக்கு. அதுதான் இது சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறீங்க. ஆனா பல தலித் ஆக்டிவிஸ்ட்டுகள் வந்து பொதுவெளியில பேசும்போது கூட எனக்கு நீ சனாதனங்கிற பார்ப்பனியங்கிற பிராமணியங்கிற அதெல்லாம் என்னைக்கோ ஒழிச்சாச்சு. எனக்கு பிரச்சனை இன்னைக்கு அவனா இருக்கான். அதை கேள்வி கேட்காம நீ பாட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் சனாதனங்கிற அப்படின்னு அம்பேத்கரியவாதிகள்னு அடையாளப்படுத்திக்கிறவங்களே பேசுறாங்க. இது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? எந்த ஒரு பிராக்டிஸுமே ம். பனிஷ்மெண்ட் இல்லாம ரூல்ஸ் இல்லாம ம். ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ம். இப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், இந்த சோஷியல் ஆர்டர் இருக்குல்ல, ம். ம். ஊர் தெரு இங்க இருக்குது, தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இங்க இருக்கு. Correct. ஊர் தெருக்குள்ளவே பிரிஞ்சு எல்லா சாதியினரும் ஒரே தெருவில் இருக்கிறானா? இல்ல. ஒரு சைடு ஒரு தெரு கோனார் தெரு இல்ல இருக்கும், அந்த ஒருத்தர் அந்த வன்னியர் வார்த்தை தெரு, ஒருத்தர் தேவர் தெரு, பிரயோகங்களே ஒருத்தர் கீழத்தெரு, முதலியாரு, மேலத்தெரு, கீழத்தெரு சேரி, இப்படி ஊரு. இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இறை நம்பிக்கை இருக்கா? இல்ல. எல்லாம் ஹிந்து தான். இல்ல, ஆமா. ஒரே மாதிரி இருக்கா? ம். கிடையாது. இல்ல. அப்ப இதெல்லாம் யார் இது உருவாக்குனது? ம். ம். எந்த கோட்பாடு உருவாக்குச்சு? ம். ம். அப்ப இந்த ரூட் காசை நீங்க கை வைக்காம ம். நீ வெறுமனே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் எனக்கு எதிரானவங்கன்னு பேசுற பேச்சுன்றது வந்து ம். ம். இன்னமும் வந்து இதை வந்து பிரிவை தான் ஏற்படுத்தும். ம். ம். அப்ப நீ பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிட்ட போயிட்டு என்ன பேசணும் அப்படின்னா, ம். முதல்ல வந்து ம். நான் சாதி ஒழிப்பை பத்தி பேசுறேன், ம். எராடிகேஷன் ஆஃப் கேஸ்ட்டை பத்தி பேசுறேன், ம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுறாங்க அப்படின்னா, ம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ம். ம். நான் ஆணாதிக்கத்தை பத்தி விசிகா பேசுறதுன்னா ம். ஆண்களுக்கு எதிராக பேசுறாங்க பேசுறதுன்றது அர்த்தம் கிடையாது. இல்ல. நான் கேஸ்ட் எராடிகேஷனை பேசுறேன் அப்படின்னா ம். நான் சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக பேசுறேன்னு அர்த்தம். ம். ம். நான் ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிராக பேசுறேன்னா ம். நான் சனாதனத்துக்கு எதிராக பேசுறேன்னு அர்த்தம். ஆமா. அந்த மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு டயலாக்கை கட்டமைக்கணும் முதல்ல. ம். ம். உன்னுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது ம். அப்படின்ற அவனை வந்து முதல்ல வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உருவாக்கணும். உருவாக்கும். இல்லாத ஒரு கேஸ்ட் பெருமை ஒருத்தன் வந்து ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை கட்டுக்குடிக்க போற, ம். அவன் படிச்சிருக்கிறானா, ம். நல்ல வேலை பார்க்குறானா, ம். நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறானா,
நல்ல குடும்பமா இருக்குதா, ம். இது எல்லா விஷயத்தையுமே உங்களால என்னால உருவாக்கிக்க முடியும். ம். உங்களால நல்லா படிக்க ஆமா, முடியும். ஆமா. நல்ல வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்க ஒரு தனி முடியும். மனிதனோட உழைப்பு கொண்டு வர உருவாக்கிடலாம். எல்லாத்தையும். நல்ல குடும்ப சூழலை உங்களால ம், உருவாக்க முடியும். ம், உங்களால ம். பொருளாதாரத்தை உருவாக்கிட முடியும். உருவாக்க முடியும். உங்களால உருவாக்கவே முடியாதது எதுன்னா கேஸ்ட் தான். கேஸ். என்னால நான் எவ்வளவு உழைச்சாலுமே, ம், ம், ம். நான் எம்பிபிஎஸ், டாக்டர், அட்வொகேட், இந்த பிரச்சனை ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆனாலுமே மாத்திக்க என்னால முடியாது. மாத்தவே முடியாது. ஏன்னா அது எட்டர்னல். ஆமா. சனாதனன்றது எட்டர்னல். உன்னால மாத்தவே முடியாதுன்றது. முடியாது. அப்ப அத ஒரு மையமா வச்சு ஒரு பெருமையை நீ உன் மைண்டுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு, ம், அந்த பெருமையின் அடிப்படையில நீ ஒரு கிரைம கமிட் பண்றன்னா, ம், ம். இது பொலிட்டிக்கல் இக்னோரன்ஸ். ம், இத யார் போய் ஏற்படுத்தணும்னா, ம். அந்த மக்கள் மத்தியில போயிட்டு ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ம், ம். இதுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்மள போன்ற அமைப்புகளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ம், இத பேசணும். இசக்கி ராஜா போன்ற ஆட்கள்லாம் ம். எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிஸ்ட், எவ்வளவு பெரிய சுயநலவாதிகள். அவன் தன்னுடைய பொருளாதாரத்துல மட்டும் தான் கவனம் செலுத்தக்கூடியவன். ம். உன்னை அரசியலுக்காக பலி கொடுக்க கொண்டு போறான். ம், உன் உரிமை சார்ந்த விஷயங்கள் எதையும் அவன் பேசுனது கிடையாது. ம். அவனோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்க. ம். உன்னுடைய இடஒதுக்கீடுக்காக, உன் கல்வி உரிமைக்காக, உன்னுடைய கல்வி நிதிக்காக, உன்னுடைய வேலை வாய்ப்புக்காக எங்கேயுமே அவன் எங்கேயுமே பேசுனது குரல் கிடையாது. கொடுக்கல. பேசணும்னா யாரை எதிர்த்து பேசணும்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபி எதிர்த்து பேசணும். சசிகாந்த் செந்தில் அவரோட ஆரம்ப கட்டத்துல வந்து அவர் வேலையை விட்டுட்டு வந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்ச போதெல்லாம் வந்து நம்ம பார்ப்பனியத்தை ஒழிச்சிட்டோம் எப்போவோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசி அது நிறைய பரவலாக பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட பல இடங்களில் வந்து எல்லா சனாதனம் பேசுகிறா. சனாதனம் நமக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது. இங்கே ஒரு ஓபிசி வந்து இங்கே தலித்தை வெட்டுறான், அதுதான் பிரச்சனை. ஜாதி தான் பிரச்சனை, அதை பேசாமல் சனாதனங்கிறது அது டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி குறிப்பிட்ட சிலர் வந்து தலித் மக்கள்கிட்ட செல்வாக்கு உள்ள சிலரே வந்து இந்த மாதிரி பேசி அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி பார்வையை வேறு பக்கம் திருப்பி வைக்கிறாங்களோ, பார்ப்பனியத்திலிருந்து சனாதனத்திலிருந்து டைவர்ட் பண்ணி ஓபிசி மக்களுக்கு எதிராக ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதி அந்தந்த பகுதியில் எந்த சாதி ஆதிக்கம் செலுத்துதோ அந்த சாதிக்கு எதிராக மட்டும் திருப்புறாங்களோ, இல்ல, இவங்களுமே அறிந்தோ அறியாமையோ அதுல விழுந்துட்டாங்களோ. என்ன நீங்க இது எப்படி ஹிஸ்டோரியல் பார்க்குறீங்க? பர்ஸ்பெக்டிவ்லயே பாருங்களேன். ம், ம், எந்த பார்ப்பனர்கள் நேரடியா கையில கத்திய கொண்டு வந்து ம், தலித் மக்களை வெட்டினாங்க? ம், எந்த பார்ப்பனர்கள் நேரடியா வந்து கையில வந்து தீப்பந்தம் கொண்டு வந்து தலித்துடைய குடியிருப்புல கொளுத்துனாங்க? இல்ல. எந்த பார்ப்பனர்கள் ஹிஸ்டோரியல் பர்ஸ்பெக்டிவ்ல தலித்துகளுடைய சொத்துக்களை வந்து சேதப்படுத்தினாங்க? ம், 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 எந்த பார்ப்பனர்கள் டைரக்டா வந்து ம், உன் நிலத்தெல்லாம் எனக்கு கொடுன்னு எடுத்துக்கிட்டாங்க? ம். இந்த வார்த்தை தான் பார்ப்பனர்களே வைக்கிறாங்க சொல்ல போனா. நாங்க எங்க பண்ணோம் அவங்க அப்படிங்கிற வந்து மாதிரி. ஹிஸ்டோரியல் பர்ஸ்பெக்டிவ்லயே அவங்க டைரக்டான இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டது கிடையாது. கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அடியாட்களை ஹையர் பண்ணிப்பாங்க. ம், ம். எங்கிருந்து ஹையர் பண்றாங்க? அவங்க எந்த தான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களே, அந்த ஆமா, சிஸ்டம் அந்த சிஸ்டம் அதுதான் சொல்ல வரேன். ஆமா. அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து எங்கிருந்து ஹையர் பண்ணுவாங்கன்னா, ம். பிற்படுத்தப்பட்ட மக்களை தான் ஹையர் பண்ணிப்பாங்க. ம், அப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த சிந்தனையை வந்து சப்ளை பண்றது யாரு? ம், சனாதன ஐடியாலஜி. ம், ம், அப்ப அந்த சனாதனத்தை ஒழிக்கணுன்றத நம்ம சொல்றோம். ம். அதை எக்ஸிக்யூட் பண்ண மேல ம். அரசு சட்ட நடவடிக்கை தீவிரமா எடுங்கன்னு சொல்றோம். சொல்றோம். அந்த உரிமையை எது கொடுக்குதுன்னா சனாதனம் தான். அவன் நீ என் முன்னாடி சட்டை ஆமா. போடாம போ, என் முன்னாடி துண்டு போடாம போ, இப்போ என் முன்னாடி செருப்பு போடாம போன்ற நான் ஒரு உரிமையை பேசுறேன். உரிமை. நான் படிக்கணும். ம், எனக்கான வேலை வாய்ப்பு கொடு. ம், எனக்கான கல்வி உரிமையை கொடு. ம், எனக்கு சொத்து வைப்பதற்கான உரிமை கொடு. ம், பெண்களுக்கு சமமா சொத்துல உரிமை கொடு. ம், இதெல்லாம் நான் கேட்கிறேன். ம், எங்க இருந்து கேட்கிறேன்? ம். த்ரூ கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல கேக்குறீங்க. கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா நான் அதை கேட்க கேட்க முடியாது. முடியாது. எங்க அப்பா அதுதான் அந்த எங்க அப்பா உரிமையை வேலை என்ன வேலை செஞ்சாரோ அதை அந்த செய். வேலையை தான் நான் செஞ்சிருப்பேன். இனி வரைக்கும் அப்போ அதான் முயற்சி பண்றாங்க. ஆமா. ம், என் ரைட்ஸை நான் எங்க இருந்து கிளைம் பண்றேன்? ம், கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கிளைம் பண்றேன். ம், ம், ஆனா அங்க அவன் ஒரு வயலன்ஸ் என் மேல நடத்துறான்ல, ம். அந்த வயலன்ஸ்க்கான தாட் ப்ராசஸ் அவனுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கிடைக்குதா? இல்ல. அந்த தாட் ப்ராசஸ் தான் ஆக்ட் ஆஃப் மனுன்னு நம்ம ம், சொல்றோம். ம், ம், அதை எக்ஸிக்யூட் பண்றவனா அவன் இருக்கிறான்னா, ம், அவன் மேல அரசு இருக்கு நம்ம கிட்ட. நமக்கு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. ம், அரசு அவன் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ம், பாரபட்சம் இல்லாம இதை கட்டேல் பண்றதுக்கான சட்டங்களை கொண்டு வரணும் நம்ம சொல்றோம். ம், இவங்க இப்படி பேசுறாங்கல்ல, ம். இவங்க பேசக்கூடியவங்க எல்லாருடைய சேயிங்ஸை நீங்க பாருங்க. ம், திமுக வெறுப்புல கொண்டு போய் முடிப்பாங்க. ம், ம். இவங்க யாருமே அதிமுகவை பெருசா கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க. பண்றதில்ல. அதுக்கும் அவங்க காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றேன்? ஏங்க நீங்க தான் சமூக நீதின்னு சொல்றீங்க, நீங்க தான் உண்மையா எங்களுக்காக சரி, இருக்கீங்க. அப்ப நாங்க உங்ககிட்ட தான் கொஸ்டின் பண்ண முடியும். Right. அவங்க வெளிப்படையா விலை இது போயிட்டாங்க நல்ல கேள்வி. அப்படிங்க. அதிமுக வந்து தன்னை வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிக்கிச்சா? இல்ல. நான் வந்து சனாதன கட்சி, நான் சமூக நீதி பேச மாட்டேன் அப்படின்னு ம். சொல்லிடுச்சா? அவங்க அடிமை ஆயிடுறாங்க. அவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி நீங்க தான் கிடையாது. மீட்பர்ன்னு சொன்னீங்க. நாங்க உங்களை நம்பி தான் வாக்களிச்சோம். அப்ராப்ரியேட் பர்சனை நீங்க வந்து கொஸ்டின் பண்ணாம ம், இதை நீங்க அழிக்க முடியாது. ம். நான் அதை திருப்பியும் சொல்றேன். ம். இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் திமுக உருவாக்குனது கிடையாது. இல்ல. இதை நீங்க திமுக வெறுப்போட மட்டுமே கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ம், இதுக்கான சொல்யூஷன் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ம், 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 ம். இங்க ஒரு பக்கம் பேரல இப்ப திமுக சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கல்ல. இப்ப திமுகன்னு சொன்னதுனால சொல்றாங்க. இவங்க எல்லாருமே திமுகவை கொஸ்டின் பண்றாங்க. உங்க கட்சிக்குள்ள சனாதனம் இருக்கு. ஒரு கட்சியில உழைப்பு ரீதியா நான் இந்த பொதுச் செயலாளர் பொறுப்போ, துணை பொதுச் செயலாளர் பொறுப்போ, மாவட்ட செயலாளர் பொறுப்போ வர்றதையும், கட்டமைக்கப்பட்ட சனாதனத்தையும் 2ம் ஒப்பிட்டு பண்ணி இது 2ம் ஒண்ணுதாங்கிறாங்க. திமுகவுல இருக்கிறது சனாதனம்,
ஈவன் நீங்க சொல்றதும் இதுவும் சனாதனம், அதுவும் சனாதனம்ங்கிறாங்க. இது எப்படி நீங்க? அதாவது இது வந்து திமுகல ஒருத்தர் வந்து இப்போ உதயநிதி வந்திருக்கிறார் ஆ. அப்படின்னா, அவர டினை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் சொசைட்டில இருக்கா இல்லையா? இருக்கு. மக்கள்கிட்ட அந்த வாய்ப்பு இல்ல. இருக்கு. சனாதனன்றது வந்து அந்த வாய்ப்பே குடுக்காது. கொடுக்காது. இது பேசிக் விஷயமே இதுதான். ம், அது வந்து உனக்கு ஆப்ஷனே வைக்காது. ம், உன்ன ம், சூஸ் பண்ணவே விடாது. ம். இதுதான் உனக்கு தலை எழுத்துன்னு சொல்லும். ஆமா. எதுலாம் உனக்கு தலை மாற்றவே எழுத்துன்னு சொல்ல முடியாது. மாற்றவே முடியாது முடியாது, அதுதான். முடியாது. இங்க வே ஆஃப் டெமோக்ரஸில ம். இங்க வந்து உதயநிதி ஸ்டாலின நம்மளால வந்து அதிகாரத்துல உதயநிதிய அப்புறப்படுத்த கட்சி முடியுமா இல்லையா? முன்னிறுத்தினாலும் நான் மறுக்க முடியும். நான் மறுக்க முடியும். மறுக்க எனக்கு அந்த முடியாது. வாய்ப்பு அங்க இருக்குல்ல. இருக்கு. ம். இதுக்கு பேரலலா ம், ம், சாதிய பெருமையா பேசுறாருல ம், அன்புமணி ராமதாஸ். ம், ம். சாதி ஒரு அழகிய சொல் ம். அப்படின்றாரு. கேஸ்ட் பிரைட ப்ரொவோக் பண்ணி பண்றாரு. பேசுறாருல. புஜத்தை வந்து உயர்த்தி கொண்டு நடங்கன்னு பச்சை சொல்லி குத்திக்கிறாரு. ராமதாஸ்ன்னு சொல்றாரு. ம். நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கு இருக்கு. அப்படின்றாரு. அப்ப இந்த மாதிரி பேசக்கூடியவங்கள வந்து இவங்க ஏதாவது கண்டிச்சிருக்கிறாங்களா? இல்ல அவங்க அதிகாரத்துக்கு வர முடியாத சிறு அமைப்புகள். அப்படி அதனால. அந்த சிறு அமைப்பு தான் ம். இந்த கேஸ்ட் ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ம். அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ம், ம். அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பேரலா அதை எதுவுமே நெகட்டிவா பிரச்சாரம் பண்றாங்க. ம், ம். அப்போ அவன் நெகட்டிவா பிரச்சாரம் பண்றவன இவங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி. நீ அங்கேயும் கேட்டுட்டு ம், இங்கேயும் வந்து கேள்வி. இப்ப நான் அரசுக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்ல வரல. ம், ஒரு கேஸ்ட் கிரைமுக்கு 360ல ம், ம், 90 டிகிரி கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு. ம், நான் இல்லைன்னு சொல்லல. ம், மிச்சம் இருக்கிற ஆங்கிள் யாருக்கு? ம், ம். சமூகத்துக்கு இருக்கு, குடும்பத்துக்கு இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. இந்த பொறுப்பெல்லாம் நீ பேச மாட்டேன். வேண்டாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ம், எனக்கு திமுக இதை ஒழிச்சாகணும். திமுகன்ற ஒரு கட்சியும் ம், இந்த கேஸ்ட் கலந்து போன ஒரு பெரிய கடல்லன்றது ம். கையில் ஆளுன ஒரு 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 கை ஒரு படி நீர் தான். ம், ம், அதில் சிலர் கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டில் வேலை செய்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா ம். அவங்களும் இந்த சோஷியல் ப்ராக்டிஸ்க்கு உட்பட்டவங்க தான். இருக்கதான் செய்வாங்க. ம், ஏன்னா அந்த சமூகத்துக்குள்ள தான் இருக்கிறான். ம், இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ம், ம், ம். அதனால் அவன் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நீ சொல்லுங்களே, அது ரைட்டு, ரைட். அது கரெக்டான பாயிண்ட். ம், ம். ஆனால் திமுக தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ம், திமுக அப்படின்ற நீ ஒருத்தர் எதுவுமே லைபிள் பண்றல. இது ம், முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தால் கட்டமைக்கப்பட்ட ம், திமுக கண்மூடித்தனமான வெறுப்பு. ம், திமுக என்ன பண்ண கண்மூடித்தனமா வெறுக்கிறதுக்கான ஒரு ஹேபிட்டை வந்து பார்ப்பனியம் தான் திட்டமிட்டு உருவாக்குச்சுங்க. ம், ம். பார்ப்பனியத்துக்கு வந்து திமுக மேல ஒரு எவ்வளவு பெரிய வெறுப்புன்னா, ம், இங்க திராவிடியன் ஐடியாலஜி டைரக்டா கை வச்ச இடம் அந்த மாதிரி. ம், ம், அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்றது அவன் தலையிலேயே ஓங்கி கொட்டின ஒரு கூட்டு. ம். அப்ப இந்த மாதிரி இஷ்யூலாம் அவனால வந்து அந்த சகிச்சுக்க முடியாது. அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது அது. உடைக்கிறதுக்கான நடவடிக்கை. இங்க இருக்கக்கூடிய வந்து கோவில் நிர்வாக கட்டமைப்பை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ம், இப்போ இது எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, இரிட்டேட்டிங் இஷ்யூஸ் அவனுக்கு ம், பார்ப்பனியத்துக்கு. ம், ம், அப்ப இந்த கவர்மெண்ட் இங்கிருந்து அப்புறப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ம், ம், அப்போ பாதிக்கப்பட்டவனை இஷ்யூவை டைவர்ட் பண்ணு. ம். அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிக் கொடு. ம், ம். உண்மையிலே இதை ப்ரொவோக் பண்ணக்கூடியவங்களை எதிர்த்து இவங்க பேச மாட்டாங்க. இல்ல. நான் அம்பேத்கர் மூமெண்ட்லேயே சிலர் இருக்கிறாங்க. சுயஜாதி பற்று பேசக்கூடியவங்க. இப்போ பேசுறாங்க. மரியா லாரன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ம், சொன்னாங்க. ம், என்ன ம். சொன்னாங்கன்னா, ம். தலித்து சமுதாயத்திலே லட்டு மாதிரி பொண்ணுங்க இருக்கிறாங்க. ம். நீங்க ஏன் வந்து மாற்று சாதியில போயிட்டு பொண்ணு எடுத்து இந்த மாதிரி வெட்டுப்பட்டு சாவறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆ. இது சொல்யூஷனா இது? இதுவும் அதே தான். நீ ஏன் என் சாதிக்கு வரங்கிறதோ, ஆ. இல்ல நீ ஏன் நம்ம சாதியிலேயே பொண்ணை தேடுங்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ சுயசாதி பெருமை தான். மரியா லாரன்ஸ் வந்து ம். பிறப்பின் அடிப்படையில ஒரு கிறிஸ்தவ தலித் அவங்க. ம், ம். ஆனா அவங்க சிந்தனையின் அடிப்படையில் யாரா இருக்கிறாங்க? அவங்க சனாதனவாதி. சனாதனவாதியா தானே இருக்கிறாங்க. சாதி வெறியரா தான். எங்கேயோ எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த மேலவெளு முருகேசன் கொலை வழக்குல வந்து தண்டிக்கப்பட்டவங்களை முன்கூட்டி விடுதலை பண்ணதுக்கு ம், திமுக கண்மூடித்தனமான திமுக வெறுப்புல ம். திமுக கவர்மெண்ட் இப்பதான் விடுதலை பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சமூக வலைதளங்கள்ல போட்டாங்க. ம், அப்போ இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. ம், ம். இப்போ இந்த மக்களை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையை அவங்க செய்றாங்க. ம், இப்போ இந்த இடத்துல எங்க தலைவர் என்னன்னா, அவங்க யதார்த்த அரசியலை நாங்க சொல்லிக் கொடுக்குறோம் ம், ஜனங்களுக்கு. ம், மக்களுக்கு போயிட்டு பேசுறோம். அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ம், சுயஜாதி பெருமைன்றதை வந்து தலித் மக்கள்கிட்டயே இருக்கக்கூடிய விஷயத்தையும் எங்க தலைவர் டைலூட் பண்றாரு. ம், ம். நீ நம்பாளுன்னு பேசாத, ம். நீ வந்து தலித் அல்லாத ஜாதி இளைஞர்கள் பார்த்து போயிட்டு என் பேசு, பின்னாடி என் பின்னால வராதுன்றாரு. இது அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுது. சரிங்க தோழர். இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முதல்ல சொன்ன இந்த தர்மபுரி இஷ்யூ, திருப்பதி முருகன் என்ற 2 பேர் கூட நமக்கு இன்னும் உறுதியான தகவல் தெரியல. ஆனாலும் இது ஒன்றும் புது சம்பவம் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்க சமூகம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும். நீங்க இந்த சமூகத்துக்கு இந்த சம்பவத்தின் மூலமா என்ன சொல்ல வரீங்க? 2 ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம இதுக்கு வேலை செய்யணும். ஒன்று வந்து ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னன்னா, இதை வந்து கர்டைல் பண்ணுறதுக்கான சட்டங்களை கொண்டு வரணும். அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அதிகாரிங்க மேலே ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர்றது மட்டுமே வந்து இந்த மக்களுக்கு தீர்வு கொடுத்துறாது. இந்த கிரைமை கண்ட்ரோல் பண்ணிடாது. அப்போது அது எவ்வளோ எக்ஸிக்யூஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு மானிட்டரிங் வந்து டீம் போடணும். இன்டெலிஜென்ஸ் பியூரோ உருவாக்கணும். இதெல்லாம் வந்து அரசுடைய கடமைகள். அரசியல் கட்சிகளுடைய கடமைகள் என்னன்னா,
இப்போ அரசு வந்து இந்த கேஸ்ட்டை எராடிகேட் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இப்போ வந்து ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. ஸ்கூலுக்கு வரக்கூடிய பசங்கள்லாம் கையில் வந்து சாதி கயிறு கட்டிட்டு வரான்றாங்க. சாதி பேர் இருக்கு. ஆமா, இப்போ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தா உடனே சாதி சங்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் மேல நீ கை வைக்கிற, ஏன் கேஸ்ட் சென்டிமெண்ட் மேல கை வைக்கிறேன்றான். இந்த விடுதிகளுக்கு பேர் மாத்தினது கூட இந்த கல்லர் சமூகம்லாம் வந்து போராடுறாங்க. இந்த கேஸ்ட் சங்கங்களுக்கு வந்து பின்னால இருந்து இதை ஊக்குப்படுத்துறது யாருன்னா எதிர்கட்சிகள், அரசியல் லாபத்துக்காக பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சங்கங்கள் சிலது கேஸ்ட் அரசியல் கட்சியா இயங்குது. உதாரணத்துக்கு பாமக போன்ற கட்சிகள். அப்ப அந்த பாமக போன்ற கட்சிகள் திட்டமிட்டு இதை வந்து பல இடங்கள்ல சாதி பெருமைகளை பேசக்கூடிய வேலைகளை கைவிடணும். அப்படி அவங்க மீறும்போது அவங்களால நடவடிக்கை எடுக்கணும். கேஸ்ட் சங்கங்களை சேர்ந்த வந்து பிரதிநிதிகள் வந்து மேடையில வந்து தலித் வெறுப்பு பேசுறாங்கன்னா அதை ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டரா ஒரு காவல்துறை அதிகாரி பாக்குறாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுங்க. அவங்க பேசுறவங்க மேல ஸ்ட்ரிக்டா வந்து நடவடிக்கை எடுங்க. அதை தாண்டி வந்து ஒரு பெரிய டயலாக் உருவாக்கணும். எங்க உருவாக்கணும்னா பள்ளியில இருந்து அதை உருவாக்கணும். ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல நம்ம எதை பேசணுமோ அதை நம்ம பேசுறது கிடையாது. எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் அங்க சொல்லி கொடுக்கணும். நம்ம கேஸ்ட்ன்றது தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல் அப்படின்றத புத்தகத்துல இருக்குதா தாண்டி அதை எத்தனை பேர் வகுப்புல சொல்லி கொடுக்குறாங்க? சொல்லி கொடுக்குறது இல்லை. அப்போ ஸ்கூல் லெவல்ல இதை பேச ஆரம்பிக்கணும். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் ப்ரைடு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து உடைக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அதுக்கு அவங்களோட பேசணும். அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் கிடையாது, அவங்க எல்லாருமே அக்யூஸ்ட் கிடையாது, அவங்க அறியாமல் இருக்காங்க. அதை அவங்களுக்கு இது பண்ணும். அர்பனைசேஷன் டெவலப் ஆகணும். எங்கெல்லாம் நகரமயமாக்கல் ஆகுதோ அந்த இடங்கள்ல நீங்க கேஸ்ட் ரிலேட்டட் நடக்கிற வயலன்சஸ் குறைஞ்சிருக்கும். அப்போ அர்பனைசேஷன் ஒரு விதமான அது முழுமையான தீர்வு நான் சொல்ல மாட்டேன். வித்தியாசம் இருக்கு. ஓரளவுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிடும். கேஸ்ட் பெருமை பேசக்கூடியவங்க எல்லாருமே எங்கன்னு பார்த்தோம்னா தெருமுனையில வேலை வெட்டி இல்லாத டீ குடிக்க வரவன் தான் பேசிட்டு இருப்பானுங்க உட்காந்து. அப்போ அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்குற, அவனுக்கான கல்வியை கொடுக்குற, அவனை நீ வந்து சோசியல் அவேர்னஸ் அவனுக்கு உருவாக்கிட்டா அவன் வேற பிரச்சனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். எது இஷ்யூவோ அதை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அவனை அந்த மாதிரியான ஒரு சோசியல் அவேர்னஸ் உருவாக்கணும். எல்லாருக்கும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மீடியாவுக்கு ஒரு பெரிய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சினிமாவுக்கு ஒரு பெரிய கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கலை தான் நேரடியா போயிட்டு மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு கருவி. அப்போ அந்த கலையில மூலியமா நம்ம எவ்வளவு வந்து சாதி ஒழிப்பு விஷயங்களை பேசுறோம், சுயஜாதி பெருமை இல்லாத எப்படி பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே கலெக்டிவா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். 2000 வருஷமா பழகி போன ஒரு சோசியல் பிராக்டிஸை 70 வருஷத்துல நம்ம உடைக்கணும்னு நினைக்கிறது முதல்ல வந்து இயற்கைக்கு புறம்பானது. அப்போ எவ்வளவு நாள் இன்னும் போகும் அப்படின்னு கேட்டா அது போகாததும் போறதும் அரசுடைய கையில இருக்கு. கான்ஸ்டிடியூஷனை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இதுல இருந்து நம்ம இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஜீரோ கொண்டு வரலாம். கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்னா ஆக்ட் ஆஃப் மனு எவ்வளவு நாள் சோசியல் பிராக்டிஸ்ல இருக்கோ அவ்வளவு நாளைக்கு இந்த கிரைம் இருக்கும். ஆட்கள் மாறுவாங்க. மனுவுடைய சட்டம் இங்க பிராக்டிஸ்ல இருக்கும்போது ராமதாஸ் இன்னைக்கு இருப்பாரு, அன்புமணி வருவாரு, வேற ஏதாவது ஒரு மணி வருவாரு திருப்பி. அது பிரச்சனை கிடையாது. வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஐடியாலஜி நீர்த்து போக வைக்கணும். அந்த ஐடியாலஜி நீர்த்து போக வைக்கக்கூடிய வேலை யாருக்கிட்ட இருக்குன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிட்ட அதிகமா பேசணும். தேவை இருக்கு. சரிங்க தோழர். முதல் சந்திப்பு ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப நிறைய தகவல்களோடும் அமைஞ்சிருக்கு. உங்களோட இந்த நேரத்தை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி.